இன்றைக்கி பாருங்கள் நம்ம பீக்கங்காய் கடையல் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்து சேர்த்திக்கலாங்க. சீரக நாளை சேர்த்துக்குங்க, மிளகு நாளை சேர்த்துக்குங்க. இப்போ இதில் பாருங்கள், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பீக்கங்காய் எல்லாம் அரிஞ்சிச்சு. இது பொடி பொடியாக அரிக்கிறதுங்க. இதோட இன்னும் பெருசாக கூட அரிஞ்சிக்கலாம். ஏன்னா கடையை தான் போகிறோம். வாங்க தாளிச்சுட்டுக்கலாங்க. பாருங்கள், கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சுங்க. இது கூட பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம நல்லா வணக்கிடலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்த்து வச்சுங்க. நல்லா வணங்கட்டுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வணக்கி கொடுங்க. பெருசாக ரொம்ப நேரம்லாம் வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இது கூடயே வந்து பாருங்கள், பீக்கங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பீக்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க. இதை இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்குங்க. இதை குலுக்கி விட்டாச்சுங்க. இதை நல்லா வேகமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம தூளுங்கள்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லைங்க. மஞ்சள் மட்டும்தான் சேர்த்துவோம். அதனால் பச்சை மிளகா நிறையா போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு கடைகளுக்குமே பச்சை மிளகா போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இது கூட பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டாங்க, நல்லா வணக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் எடுத்துங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த டைமில் கொஞ்சம்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அது இதுன்னு எதுவுமே சேர்த்தேனாங்க. நான் செய்கிற மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. இப்போ இது என்ன பண்ணலான்னா, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் காய் வந்தோடனே பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டிடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வச்சுங்க. இன்னும் ஒரு கால்வாசி தண்ணி இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, கொத்தமல்லி கடை பாருங்கள், சின்ன சின்னதாக அரியாதீங்க, பெருசாகவே அரிஞ்சு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வேகமாக வச்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க. ஏன்னா கொத்தமல்லி தழை இதிலேயே போட்டு நம்ம கடையக்குள்ள அதோட ஃப்ளேவரும் இதில் இறங்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ அருமையாக கடைஞ்சாச்சுங்க. இதுதாங்க பீக்கங்காய் துவையல். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதில் காய் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு போயிருதுங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பிள்ளைங்க சாப்பாட்டில் நசுக்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா வேணுங்கிறீங்க, காரம் வேணுங்கிறீங்க கூட சேர்த்திக்கங்க. குழந்தைங்களுக்கும் கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீக்கங்காய் கடைஞ்சாச்சுங்க. கடைஞ்சி இப்போ நம்ம மாற்றிருக்கோம். ரொம்ப நைஸாக கடைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, பீக்கங்காய் கொஞ்சம் முத்தி போன மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா இருக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் காய் முத்தி போன மாதிரி இருந்தது, அதனால் பீக்கங்காய் கடைஞ்சிட்டேங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பீக்கங்காய் கடையிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் அருமையாக இருக்குங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்திக்கலாங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் கம்மியாக வேணும். பச்சை மிளகா ஒரு 2-3 மட்டும் போட்டுக்கோங்க. சாப்பாட்டில் பிசைஞ்சிங்க. இந்த பீக்கங்காய் ஃப்ளேவர் ஒரு மாதிரி மைல்டு ஸ்வீட் மாதிரி இருக்குங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.